போல இவங்களுடைய வீடு பழுதாகியிருக்கு அல்லது வீடு சார்ந்த பிரச்சனைகள், வண்டி சார்ந்த பழுது இந்த மாரி பிரச்சனைகள், அந்த மாரி பழைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து சக்சஸ் குடுக்கக்கூடிய அமைப்புல ரிஷபத்துக்கு கைகூடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானங்கிறது உயர்வான ஒரு விஷயத்த குடுக்குது. தகப்பன் வழி சொத்தோ அல்லது பூர்வீகத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல லாபத்தை குடுக்கும். எவ்வளவு விஷயங்கள் நம்ம லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல ஒரு 85% வந்து ரிஷபத்துக்கு அமோகமான அமைப்பை தரக்கூடிய அளவுல 3ஆம் இடத்துல வீரியம், விஜயம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் அழகா வந்து உச்சம் பெற்று அமரக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வழிபாடு அப்படிங்கும்போது நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலத்துல வந்து அபிஷேக பொருள் வாங்கி குடுக்கறது. பால், தேன், பன்னீர், இளநீர் இது மாரி 5 அபிஷேக பொருள். ஏன்னா 2ஆம் இடம் கம்யூனிகேஷன்ங்கிறது இந்த 5ங்கிற அமைப்பு ரிஷபத்துக்கு ரொம்ப ஒரு அமோகமா இருக்கும். அதேபோல பெண்களுக்கு, ஏழை பெண்கள், முதியோர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது தானம் தர்மம் பண்ணலாம். வஸ்திர தானமோ, அவங்களுக்கு இல்லாத ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கி, இவங்களுடைய பிறந்த கிழமையில செய்யும்பொழுது ரிஷப ராசிக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலனை வாரி வழங்குவார். வாழ்த்துக்கள்.